தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாகவும் நாளை மறுதினம் 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் எனவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலானது களம் சூடுபடுத்தி வருகிறது. இந்த தேர்தலில் புதிய தமிழக கட்சியானது கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறது. இதன் காரணமாக தற்போது நேரில் காண உள்ளார் புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். தற்போது நம்ம நேரில் இணைந்துள்ளார். அவருடன் தனித்து நிற்கும் குறித்து கேட்டறியலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கிறதுக்காக முடிவெடுத்திருக்கீங்க. இதோட காரணம் என்ன சார்? உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். 96 தனிச்சே நாங்கள் போட்டியிட்டு நான் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றேன். 98 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 20 நாடாளுமன்ற தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சம் வாக்குகள் பெற்றோம். 99 3வது அமைச்சோம். அதுலேயே அதே போல கணிசமான வாக்குகள் பெற்றோம். 2001 திமுக கூட்டணியில 10 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று நாங்கள் போட்டியிட்டோம். அதுபோல தொடர்ச்சியாக நாங்கள் எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டு எங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரூபித்து வருகிறோம். அதுபோக எங்களுடைய புதிய தமிழகம் கட்சி அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதிகமான செல்வாக்கும் வலுவும் வாக்கு வங்கி வலுவா இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, அதே போல தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், இது மாதிரி டெல்டா மாவட்டங்கள் வரையிலும் எங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு தகுந்தவாறு கூட்டணியில கணிசமான இடங்கள் வேணுங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ஆக இருந்தது. அதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தணும். அதே போல நாங்க எங்க வலுவா இருக்கிறோமோ அங்க எங்களுக்கு இடம் ஒதுக்கினால்தான் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கி பிளஸ் கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியோடு வெற்றி பெற முடியும். அதுக்காக நாங்க வலுவாகக்கூடிய எல்லா தொகுதிகளையும் கேட்கல. ஆனா இதை எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணல. அப்போ அப்படின்னா எங்களை அவங்க புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள். எனவே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னொரு அரசியல் கட்சியை நம்பி இருக்க முடியாது, நம்பி நாங்களும் இல்லை ஆச்சுங்களா. இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசா. நீங்களும் ஓட்டை ஷேர் பண்ணணும், நாங்களும் ஓட்டு ஷேர் பண்ணணும். அதனால தானே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 10 கட்சி 15 கட்சி கூட்டணி அமைக்க வேண்டிய காரணம் ஏற்படுது. எல்லாரும் சேர்ந்தா தான் ஒரு வெற்றிக்கு அடிவர முடியுங்கிற அடிப்படையில. அப்போ நாங்கள் எங்களுக்கு உண்டான கௌரவமான எண்ணிக்கை கடைசியா நாங்க ஒரு 7 சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்துருன்னு சொன்னோம். அதுலயும் கூட 1 2 குறைச்சிருக்க முடியும் அவங்க பேசியிருந்தா. ஆனா அதுவும் கூட அவங்க கன்சிடர் பண்ணாம நாங்க போட்டியிடக்கூடிய நாங்க வலுவா இருக்கக்கூடிய பகுதிகளை எங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன் வராம போய் திருவண்ணாமலையில் நின்றுக்குங்க, திருப்பூர்ல நின்றுன்னு சொன்னா அது யதார்த்தத்துக்கு புறம்பானது. அதனால அதுக்கு மேல எங்களால் தொடர முடியல. அதனால நாங்கள் புதிய தமிழகம் கட்சி எங்களுடைய வாக்கு வங்கியை நிறுவக்கூடிய நாங்களும் பல தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். அதனால புதிய தமிழ் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே நாம் எந்த காரணத்தை கொண்டும் யாரிலும் இறங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் தனித்து கழகம் காண்போம் என்று எல்லாருமே உறுதிப்பட சொன்னார்கள். அதன் அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. சரி, இப்போ தற்போது அதிமுக கூட்டணியானது உங்களுக்கு ஒரு 5 தொகுதிகள் ஒதுக்குவதாக கூறியிருந்தார்கள். 5 தொகுதி ஒதுக்கி இருந்தும் அதில் கூட்டணி வெளியே வந்த காரணம் இல்ல. அதாவது அதை அதாவது எழுதி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க தான் கூப்பிடணும். அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில நிர்வாகி வருகிறார், எங்களிடத்துல 5 தொகுதிகளை குறிப்பிட்டு எழுதி கேட்கிறாங்க, நாங்க எழுதி கொடுக்குறோம், போயிட்டு நீங்க வாங்க, நீங்க ஏற்றுக்கொண்டோம், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கன்னு அவங்க தானே சொல்லணும். நாங்க மீண்டும் திருப்பி கேட்கிற போது அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரல. இப்போ 60 தொகுதியில் போட்டு முடிவெடுத்திருக்கீங்க. இதை தனிச்சு நிற்கிறதுக்கு எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு சார். அதுக்குரிய அந்த அதாவது நாங்க 120 தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி பால்பவள அதாவது கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எங்களுடைய வலு இருக்குங்க. இருந்தாலும் கூட நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளையும் அதே போல கணிசமான அளவுக்கு வாக்குகள் பெறக்கூடிய தொகுதிகளையும் இடம் கண்டு ஒரு 10 to 15 தொகுதி வெற்றி பெறுவோம். மீதி இருக்கிற தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெற்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விளங்குவோம் என்ற அடிப்படையில ஒரு 60 to 70 தொகுதிகள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த தொகுதிக்கான வேட்பாளர்களை நாளை மறுதினம் 29ஆம் தேதி நாங்கள் அறிவிக்கிறது முடிவு செஞ்சுக்கிறோம். இப்போ தாவேக விஜய் கட்சிகளுடன் இணைந்து அந்த தேர்தல் காணலாம் என்ற ஐடியா வாய்ப்பு இருக்குதா இல்லையா சார்? இல்லை சார், அது மாதிரி எதுவும் இதுவரையிலும் ஒன்றும் எண்ணம் இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் இந்நேரம் முடிவு ஆயிருக்கணும். அப்படி யாரும் எங்களை யாருமே அணுகலை. நாங்களும் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் ஒரு பக்கம் தான் பேசிட்டு இருந்தோம். அங்கே அது ஒரு இணக்கமான சூழல் ஏற்படாத சூழல்ல புதிய தமிழகம் கட்சி நம்ம இந்த முறை
தனித்து களம் காண்போம்ங்கிறதா எல்லாருடைய, அதாவது புறக்கணிக்கக்கூடியவர்களை புறக்கணிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட நாங்கள் வந்து தேர்தல் இறங்குறோம். இப்போ தற்போது இப்போ கூட்டணியிலிருந்து வேல்முருகன் அவர்கள் வெளிவந்திருக்கிறாரு. சரிங்க. அவருடன் இணைந்து களம் காண வாய்ப்பு இருக்கு. இல்லை, இதுவரையிலும் நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கலைங்க. ஏன்னா நேற்று முந்தைய தினமெல்லாம் வந்து எங்களுடைய வேட்பாளர்களுடைய தேர்வு தான் நடந்தது. நாங்கள் அது இப்போ வந்து நாங்கள் வேட்பாளர் பட்டியல் தயார் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ தான் ஒன்று புதுசாக சொல்லிக்கிறீங்க. அது சாத்தியமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியலிங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போ தற்போது வரும் 2026 தேர்தலானது அதிமுக, திமுக மற்றும் தாவேக, நாம் தமிழர் கட்சி என்ற பல்வேறு கட்சிகள் போட்டியிடும் நிலையில் தற்போது வரும் தேர்தலில் புதிய தமிழ் கட்சியும் தனித்து போட்டியிடுவது வெறும் சிறப்பாக பொதுமக்களிடையே வெறும் பரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கோவிந்த் நந்தகுமார்.